ஐ மீன் ஸோ அந்த விஸ்டம் ஏன் அவ்வளோ முக்கியன்றதை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். விஸ்டம் ஃபார் எவ்ரிடே லைஃப், எல்லா நாட்களுக்கும் விஸ்டம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அந்த விஸ்டம் எப்படி நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, விஸ்டம்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். விஸ்டம் இன் டே டு டே லைஃப், எவ்ரிடே லைஃப் எப்படி நம்மளுக்கு அது தேவைன்னு சொல்லிட்டு அதில் மெயினான வசனம் என்னென்னா, த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் நாலேஜ், த ஃபுல் டிஸ்பைசஸ் விஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிட்டு இருக்கும். த ஃபியர் ஆஃப் த லார்ட் அப்படின்னா என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுதல். அந்த ஃபியர் அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்னென்னா ரெவரன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெவரன்ஸ்னால் பயம் கலந்த ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம். அது யார்கிட்ட இருக்கும்னா, எனக்கு பேசிக்காக டீச்சர்ஸ் மேலே இருந்திருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் டைமில் அவங்கள பார்த்து ஒரு பயம் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்க அடிச்சிடுவாங்க, நம்மளை திட்டிடுவாங்கன்றதை தாண்டி ஒரு 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 பயம். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அடிச்சிடுவாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அதில் ஒரு உண்மையே இல்லை. லைக் அது வரைக்கும் ஸோ ஓகே, நம்ம இந்த விஷயத்த செஞ்சால் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபியர். ஸோ தட்ஸ் வாட் the verse says here. The fear of the Lord is the beginning of knowledge. Okay, but the fool despises the wisdom and instruction சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ வைஸ் பர்சன் வந்து அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறான். ஸோ அவன் பயப்படுறான், ஆண்டவரோட வார்த்தையை பயந்து ஆண்டவரோட நடத்துதல், ஆண்டவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி அதில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பர்சனுக்கு இருக்குது. ஆனால் ஃபூலுக்கு ஏன் இல்லை அப்படின்னா, இட் டஸ் நாட் மீன் தட் ஃபூல் டஸ் நாட் ஹாவ் நாலேஜ். அவனுக்கு வந்து நாலேஜ் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. ஹி ஹேஸ் நாலேஜ், ஹி நோஸ் எவ்ரி திங். பட் ஒன் திங் வாட் ஹி டஸ் நாட் டூ இஸ் ஹி ரெஃப்யூசஸ் கரெக்ஷன். ஒரு கரெக்ஷன் சொல்கிறாங்க, தம்பி அது செய்யாது அப்படின்னா அந்த பையன் பண்ணுவான், திருப்பியும் செய்வான். ஸோ அதுதான் ஒரு வைஸ் பர்சனுக்கும் ஒரு அன்வைஸ் பர்சன் ஒரு ஃபூலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நான் இதை மட்டும் படிக்கிறேன். Who is a fool? A fool is not someone who lacks knowledge. A fool is someone who refuses correction. ஸோ அந்த ஃபூல் வந்து அந்த கரெக்ஷனை ரெஃப்யூஸ் பண்ணுவான். இது செய்யாத தம்பி இப்படி பண்ணாதன்னா அவன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவான். ஸோ மை கொஸ்டின் இஸ், we have to self evaluate how we are. நம்ம ஃபூலாக இருக்குமா, அன்வைஸாக இருக்குமா, இல்லைனா வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறோமான்றது அந்த ஃபர்ஸ்ட் திங். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, the foundation of all wisdom is fear. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். எல்லாத்துக்கும் முன்னாடி அஸ்திபாரம். இப்போ ஒரு அஸ்திபாரம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 3 to 4 ஏன்னா ஒரு 3 மல்டி ஸ்டோர் பில்டிங் எல்லாம் கட்ட முடியாது. ஸோ ஃபவுண்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த ஃபவுண்டேஷனோட ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப டீப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அவ்வளோ பெரிய பில்டிங் நிற்க முடியும். ஸோ ஃபவுண்டேஷனே சரியில்லாமல், எனக்கு ரெஃபரன்ஸே இல்லாமல், கர்த்தருக்கே பயம் இல்லாமல், நான் ஒரு மாயமாலமாக வந்து மேனிப்புலேட்டிவாக நான் வாழுறேன், என் இஷ்டத்துக்கு வாழுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் அர்த்தமே கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஷுட் ஹேவ் இஸ் த ஃபியர் ஆஃப் த லார்ட். வி ஷுட் ஹேவ் ரெஃபரன்ஸ் ஆன் காட் அண்ட் வாட் எவர் வி டூ. நம்ம என்ன காரியங்கள் செஞ்சாலும் ஆண்டவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு கேட்டு நம்ம செய்யும் போது எல்லாமே ஆண்டவர் வாய்க்க செய்வார். And the second one is trust God, not ourselves. தேவனை மாத்திரம் தான் நம்பணும், நம்மளோட சுயத்தை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லுது. ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் தைன் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு இந்த வசனம் நம்ம நீதிமொழிகளில் 3வது அதிகாரத்தில் 4-5 படிக்கிறோம். இது என்னென்னா, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். இட் டஸ் நாட் சே ட்ரஸ்ட் த லார்ட் பார்ஷியலி, பாதி நம்பாது அப்படின்னு சொல்லலை. யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் த லார்ட் கம்ப்ளீட்லி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிளிஃப்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, கிளிஃப்னே வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, டைவர்ஸ் இருப்பாங்க, அந்த கிளிஃப்லேருந்து அந்த தண்ணியில் குதிப்பாங்க. நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க வந்து ஷோராக இல்லாமல், அந்த டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட்டிவாக இல்லாமல் ஒரு பார்ஷலாக குதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தி மைட் ஹிட் இன் சம் ராக், அது அவங்க உயிருக்கு ஆபத்தாகலாம். ஸோ அதனால அவங்க கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த கமிட்மெண்ட் ஜம்ப் பண்ண போனால் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அவன் ஜம்ப் பண்ணிடணும். ஸோ அதுதான் ட்ரஸ்டிங் த லார்ட் வித் ஆல் தை ஹார்ட். ஸோ we have to completely rely on God. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நாட் பேஸ்ட் ஆன் அவர் ஃபைனான்சஸ், நாட் பேஸ்ட் ஆன் அவர் ஸ்ட்ரென்த்ஸ், எபிலிட்டி, டேலண்ட்டு, ஸ்கில்லு, அதெல்லாம் தாண்டி கம்ப்ளீட்டாக ஆண்டவரை நம்ம தான் நம்புகிறேன். அதான் வசனம் சொல்லுது, ட்ரஸ்ட் த லார்ட் வித் ஆல் தைன் ஹார்ட். செகண்ட் பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் லீன் நாட் ஆன் டு யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன் சுய புத்தியிலே நீ சாடாதுன்னு சொல்லலாம். சுய புத்தினா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச பீப்புள் வந்து நிறைய நமக்கு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ வசனம் சொல்லுது, do not lean on your own understanding. That's the reason why whatever we do, we have to listen to the Lord. Whatever important decisions we make in our life, we have to wait for the Lord's will to be done. ஆண்டோட சித்தம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம சுய புத்தியில் போகும்போது we'll face the consequence. So that's very important. அதுக்கு அடுத்த வாசனம் என்ன சொல்லுன்னா, in all thy ways acknowledge him and he shall direct your path straight. ஸோ நம்ம நடக்கிற வழிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து we have to acknowledge. In all the ways we have to acknowledge him. அப்போ வந்து he directs our path straight. Acknowledging in sense ஒரு அப்ரூவல் ஆண்டவர்கிட்ட வாங்குறது, ஆண்டவரே நான் செய்கிறது சரியா, நீங்கள் உங்கள் சித்தம் போல் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிற காரியமாக இருக்கலாம். நம்ம வந்து முக்கியமான டிசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா we have to wait on the Lord. We have to ஆண்டவர் உங்களுக்கு சித்தம் இருந்தால் நடக்கட்டும். ஆண்டவரே I'm going to this place, நான் வேலைக்காக போகிறேன். ஆண்டவரே நான் வேறு ஒரு பிளேஸ்க்கு நான் போகிறேன், ஒருத்தவங்கள பார்க்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டோட சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை வந்து ஆச்சரியமாக நடத்துறதுக்கு அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். ஸோ நம்ம அக்னாலேஜ் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, when we acknowledge as the verse says, so in all the way thy ways acknowledge him. அப்படி பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா he guides us. ஆண்டவர் நம்ம நடத்துகிறாரு, then he corrects us. ஒருவேளை நம்ம தப்பாக செய்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம், தப்பாக பண்ணுறோம் அப்படின்னா he corrects us and he directs us. ஸோ இந்த 3 விஷயம் பண்ணுவார். the first thing is he guides us, அவர் நடத்துவார். he corrects us, நம்மளை கரெக்ட் பண்ணுவார். and the third thing is he directs us, நம்ம எந்த வழியில் போகணும் கரெக்டான டைரெக்ஷனை காட்டுவார். ஸோ ஒரு தப்பான டைரெக்ஷன் நம்ம போயிட்டோன்னா நம்ம ரொம்ப வெகு தூரம் தப்பான டைரெக்ஷனில் போயிடும். அதை திருப்பி வரதுக்குள்ளே we might lose lot of time in our life. So that's the reason why deciding plays a main role in our life. So வாழ்க்கையில் வந்து ஒரு சில காரியங்களை நம்ம வந்து தீர்மானிக்கும் போது ஆண்டவரோட சித்தத்தை நம்ம தெரிஞ்சு அதோடு நடக்கும்போது ஆண்டவர் வந்து எல்லா காரியத்தையும் வந்து அற்புதமாக செய்ய வந்து வல்லவராக இருக்கிறார். அதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா, வார்னிங் அகெயின்ஸ்ட் ஃபூலிஷ் சாய்ஸஸ். நம்ம லைஃப்பில் வந்து எடுக்கிற தீர்மானங்கள், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சில பேர் லைஃப் டிசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான், யூ cannot just go revisit change things. That's once happened is happened foreverன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட்டில் ஒரு சேயிங் இருந்துச்சு என்னோட டிஷர்ட்டில். ஸோ certain things are like that, once happened is happened. ஸோ இந்த டைம் போயிட்டுருக்கு. இப்போது இந்த டைம் போச்சுன்னா அவ்வளோதான், once happened is happened. Like you cannot go revisit and correct certain things. So choosing plays a vital role. So warning against foolish choices. So Proverbs chapter 14 verse 12, I'll read for you. That is a way which seems right unto a man, but the end therefore are the ways of death. ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து இந்த வசனத்தை அனுப்பும் போது அவன் வந்து எனக்கு கால் பண்ணி பேசினான், இப்படிலாம் வசனம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை தான், சில ஆரம்பங்கள் பார்க்கும்போது ரொம்ப ப்ராஸ்பெரிட்டியாக தெரியும் சில காரியங்கள் வந்து. ஆனால் அது நடந்து போகும்போது நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா that might be a trap and it can lead to a distraction. உங்கள் வாழ்க்கையே அழிஞ்சு போகிற அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய காரியங்களாக இருக்கலாம். மேபி இட் கேன் பி some people in our life, some friends. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஞானமாக நம்ம நண்பர்களை வந்து தேர்ந்தெடுக்கும் போது நம்ம ஞானமாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. திருப்பி படிக்கணும். that is a way which seems right unto a man's eyes. நம்ம கண்களுக்கு வந்து அது வந்து இனிமையாக இருக்கலாம், ஆனால் it might lead us to distractions. So we have to be very careful about this. So for discerning this, to know what is right and wrong, we should have the wisdom. இப்போ நீங்கள் யோசிச்சிருக்கலாம், எதுக்கு விஸ்டம் வேணும் நம்மளுக்கு லைஃப்பில் அப்படின்னு. இதுக்கு தான் வேணும், இந்த கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே, எனக்கு தான் கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது, அதுக்கு தான் ஆண்டவர் இருக்கார், அதுக்கு தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்கு எது சரி எது தப்பு. மகனே இதை போகாத, இந்த வழியில் போகாத, இந்த வழியில் போன்னு சொல்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஒரு பர்சனை போய் பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் டீல் பேச போகிறேன்னா, ஒரு லே பர்சனாக இருக்கேன், உலக பிரகாரமான பர்சனாக இருக்கேன்னா ஓகே, நான் போய் பார்ப்பேன், என்னோடய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் எபிலிட்டிஸ்லாம் வந்து வச்சு நான் அவங்ககிட்ட வந்து பேசி அந்த டீல் எடுக்கிறதுக்கு யோசிப்பேன். அதே ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் ஸ்டார்ட் த டே வித் ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இந்த காரியம், இந்த பிஸ்னஸ் டீல் வந்து உங்களுக்கு சித்தமாக, நான் போய் இந்த பர்சனை பார்க்க போகிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசுவார், மகனே போகாத,
மனசில் வந்து ஒரு சமாதானம் மேபி எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஐ வில் நாட் கோ. ஐ வுட் சே சம் ரீசன் அண்ட் ஐ வில் கம் அவுட் ஆஃப் தட். ஸோ இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து விஸ்டம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் நம்மளை நடத்துறதுக்கு. ஸோ வி ஹாவ் எவ்ரிபடி லைக் நம்மளுக்கு வந்து ரோட் மேப் இருக்குது, எப்படி போகணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இருக்குது, காஷன்லாம் போட்டிருக்கோம், காஷன் போர்டெலாம் போட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலும் நம்ம சில நேரத்தில் மாட்டுவோம் பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயங்களில், ஒரு தவறுகளில், ஏன்னா தப்பான டிரெக்ஷனை போகிறது நம்மளாக போயிட்டு மாட்டுறது தான். ஸோ வி ஹாவ் த லா புக், வி ஹாவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பைபிள் இருக்க கையில். ஸோ அதை ப்ராப்பராக படித்து நீதிமொழிகள் அந்த வசனங்கள்லாம் படித்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது we can be, we won't be trapped in the world. So the choices what we make in our life plays a vital role. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சாய்ஸஸ் பண்ணணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுவார். அதுக்கு தான் வசனங்கள் இருக்குது. நம்ம வசனத்தை படித்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்கும்போது God will give you the discernment what is right and what is wrong. இப்போ நிறைய ப்ரீச்சர்ஸை நீங்கள் அவங்களோட வசனங்கள் எல்லாம் கேட்கலாம். அந்த விஸ்டமோட, அந்த ஆண்டரோட காட்லி விஸ்டம் உங்களுக்கு இருக்குன்னா அவங்க கரெக்டாக பேசுகிறாங்களான்றதே உங்களால் வந்து டிசைன் பண்ண முடியும். அந்த விஸ்டம் இல்லைனா வாட் எவர் தே ஸ்பீக், வாட் எவர் கம் அவுட் ஆஃப் தேர் மவுத், யூ ஜஸ்ட் பிளேட்டன்ட்லி யூ ஜஸ்ட் லிசன் டு இட். ஓகே, அவ்வளோதான். எந்த ஒரு நாம்ஸும் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஐ லைக் தட் பர்சன், த ப்ரீச்சர், ஐ லிசன் டு ஹிம். அவர் கரெக்டாக தான் பேசுவார், அவர் பரிசுத்தம் இருக்கட்டும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எனிபடி, பர்சனலாக நான் அவங்களெல்லாம் எதுவும் அட்டாக் பண்ணல. பட் ஜஸ்ட் பிகாஸ் யூ லைக் அ பர்சன் டசன்ட் மீன் லைக் நீங்கள் வந்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து தெய்வீக வார்த்தையான்றது தெரியாது. ஆனால் அந்த வேதத்தில் இருக்கிற அந்த ஒரு அந்த ஞானம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். யூ வில் ஹாவ் த டிசர்ன்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான காரியங்களை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த பவர் ஆஃப் words. The death and life are in the power of the tongue. Many wounds are not caused by hands but with words. ஸோ டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங். ஸோ சம்டைம்ஸ் நம்ம சண்டை போடும்போது வீட்டில் நம்மளோட சிப்ளிங்ஸ் கூடயோ அப்பா அம்மாட்டையோ, இப்போ சில நேரத்துலாம் போகும்போது நான்லாம் எதுக்கு தான் இருக்குன்னு தெரில அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிடுவோம். அவங்களையும் பேசிடுவோம், நம்மளும் பேசிடுவோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு பயங்கரமான வல்லமை இருக்குது. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒருத்தவங்களை ஜெபிச்சு யூல் பி ஹீல்டு அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்க அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க டெலிவர் ஆகுறாங்க. பேய்களை ஆண்டவர் ஓட்டுறாரு. அதே மாதிரி நிறைய நம்மளுமே பார்த்திங்கன்னா ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு. அதே நாவில் தான் இருக்குது. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து சிம்சோனை பற்றி சொல்லலாம். அவன் வந்து எல்லாம் முடிஞ்சு அவனை கண்ணெல்லாம் நோண்டிடுறாங்க, அந்த பில்லரில் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ தேவனே எனக்கு வந்து திருப்பியும் வந்து அந்த பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நானும் இவங்க கூட சாகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் செத்துருவான். ஜனங்க நிறைய அவன் உயிரோடு இருந்து சாகரிச்சதை விட அவன் சாகும்போது சாகரிச்சது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ சே இன் யோர் லைஃப், இஃப் யூ சே ஐ டோன்ட் வாண்ட் திஸ், யூ மைட் நாட் கெட் இட். அது உன்னோட இன்ஹெரிட்டன்ஸாக தான் இருக்கும். அது உனக்கு சேர வேண்டிய ஒரு ஷேராக இருக்கும். எனக்கு வேணாம்னா உனக்கு கிடைக்காது. என்ன கஷ்டப்படலாம் கிடையாது. உங்க கூட இருக்கவங்களே ஏமாற்றி எடுத்துருவாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி வைஸ் இன் த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். லைக் சில பேர் வந்து சில பேரோட அப்பியரன்ஸை பார்த்து இல்லைனா அவங்களோட ஷேப்ஸை பார்த்து ஏதாவது சொல்லி போட்டோம், குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லலாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க நான் காலேஜ் படிக்கும்போது. ஆனால் சேவ் பண்ணோடனே குண்டாக தான் இருப்பான். ஸோ இது என்னென்னா அந்த வார்த்தை வந்து இன்னொரு பர்சனை வந்து ஹர்ட் பண்ணுது. ஸோ சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு பி gentle in talking to a person. You should not be harsh. So that's the fourth. அதுதான் வந்து டே டு டே லைஃப் விஸ்டமில் ஃபோர்த் பாயிண்ட். அதுதான் the power of words. ஸோ நீதிமொழிகள் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். The Proverbs teach us to speak carefully, truthfully, kindly. ஸோ நீங்கள் அந்த லா புக் அந்த 31 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 31 சாப்டர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு ஒரு எப்படின்னா கேர்ஃபுல்லாக எப்படி நடக்கணும், எப்படி பேசணுன்ற சொல்லிக் கொடுக்கும், எப்படி ட்ரூத்ஃபுல்லாக பேசணுன்ற சொல்லிக் கொடுக்கும். அப்புறம் கைண்ட்லி கைண்ட்லி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்பிள் யுவர்செல்ஃப் இன் தி லார்ட். நம்ம வந்து நம்மளை வந்து தாழ்த்தணும். நம்ம தாழ்மைப்படும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஸோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய வசனத்தில் இருக்குது. அது ஜஸ்ட் பிகாஸ் படிக்கிறதால that's not going to help us. We have to apply in our life. First thing. The second thing is, இது நோட்ஸில் இல்லை, ஜஸ்ட் எனக்கு அது வந்ததால் சொல்கிறேன். அந்த வார்த்தை வந்து நம்ம இட் ஹாஸ் டு கெட் இன் அவர் சிஸ்டம். நம்ம மனசில் அதுக்கப்புறம் நம்ம சிந்தையில் போயிட்டு
we have to process it. Like அந்த சூயிங்கில் சொல்லுவாங்க தெரியுமா, அசை போடும். இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த புல்லை சாப்பிட்டுட்டு அசை போடும், திருப்பி வரும், திருப்பி வாயில் அசை போட்டு தான் தட்ஸ் ஹவ் த மில்க் ப்ரொடக்ஷன் ஹேப்பன்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த வசனத்தை நம்ம மனசில் இருந்து அதை எடுத்து நம்ம அசை போட அது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா லைக் பிக்லிங் ப்ராசஸ் மாதிரி தான். ஊறுகாலாம் வந்து நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா. அது எப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஊறுகாய் போட்டு ஒரு 1 வீக்கில் சாப்பிட்றதுக்கும் ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்றது நிறைய வித்தியாசம் இருக்கும். மாங்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய சால்ட்டு, அதில் போட்ட மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். And it is an ongoing process. It takes a lot of time. So similarly, the word of the Lord, it has to get inside a system. That's where it works out. Just because நம்ம படித்தோம், சும்மா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போனால் that will not work out. And அந்த வார்த்தை it has to make an impact in our life. அது ஒரு சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வரணும். அந்த சேஞ்ச் எடுத்துகிட்டு வராமல் ஜஸ்ட் பிகாஸ் சும்மா படிக்கிறோம், சும்மா போகிறோம் அப்படின்னா நம்ம பேர் கிறிஸ்தவர்களாக தான் இருப்போம். ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக் we are going to the church, coming back, there is no use. ஸோ நீதிமொழிகளில் இந்த வசனங்கள் எல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா we have to do it seriously. That's very important. So if you just do it for the sake of doing it or for the sake of people around you, நீங்கள் வந்து டிசீவ் பண்ணுறீங்கப்பா, நான் பண்ணுறேன்ப்பா, நான் இஷ்டத்துக்கு இருக்கேன், ஆனால் நான் பைபிளும் படிக்கிறேன், சர்ச்சுக்கும் போகிறேன்னா நம்மளை ஏமாத்துறோன்றது நம்மளுக்கு தெரியும். கார்டிங் த ஹார்ட் என்ன சொல்லுன்னா, கீப் thine heart with all diligence, for out of it the issues of life. Everything in life flows from the heart. ஸோ என்ன சொல்லுதுன்னா, கீப்பிங் த ஹார்ட் வித் ஆல் diligence. நம்ம வந்து ஹார்ட்டை வந்து கார்ட் பண்ணணும்னா ஒரு ஷீல்டு வச்சு கார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நிறைய காரியங்கள் வந்து சிந்தையில் போகுது, அது இல்லாமல் நம்ம இருதயத்தில் போகுது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, when we are exposed to something, the world, அந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொல்யூட்டன்ஸ் வந்து ஈஸியாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே லைக் ஒரு மதியான டைமில் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டு ஒரு 2 hours அப்புறம் நீங்கள் இறங்கிட்டு உங்கள் பைக்கை பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ டஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒயிட் கலர் ஷீட் வச்சு உங்கள் ஃபேஸ் நீங்கள் தொடச்சிங்கன்னா தெரியும், அவ்வளோ டஸ்ட் இருக்கும். வாட் ஐம் சேயிங் இஸ், அன்லெஸ் அண்ட் அன்டில் வி கார்ட் அஸ், அதே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஸ்லீவ்லாம் போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் மேலே இருக்கும் டஸ்ட்டு. ஸோ when you guard things, the pollutant does not get inside. Likewise, அந்த கீ நம்மக்கிட்ட தான் இருக்குது, அந்த ஹார்ட்டோட கீ நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இம்பாக்ட் பண்ணுன்னு பாருங்கள். எவ்ரிதிங் இன் லைஃப் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹார்ட். இருதயத்துலேருந்து தான் எல்லாமே ஃப்ளோ வருது. என்னென்னா, இந்த ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ், நம்ம யோசிக்கிற விஷயங்கள். நீங்கள் இது உங்களுக்கு தெரியுமா, அதில் ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, யூல் பி திங்கிங் அபவுட் சிச்சுவேஷன். ஒரு சிச்சுவேஷன் அன்றைக்கி வந்தோம் பைக்கில் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிப்பீங்க. தட் இஸ் த ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனது, அதுலேருந்து யோசிச்சு அதுக்கு அடுத்து அதே மாதிரி தான் ரீலோட அல்கோரிதமும் இருக்கும். நீங்கள் ரீல் பார்த்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் அதை தேட திருப்பி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ தட்ஸ் ஹவு த தாட் ப்ராசஸ் ஒர்க்ஸ். ஸோ வாட் எவர் தாட் comes from, it is from the heart. So you have the key to to allow the thoughts. எந்த தாட்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தவறான தாட் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோன்னா, வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டாப் இட். அதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணணும். அதை நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஷுட் நாட் let it inside. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். எவ்ரிதிங் இன் லைஃப் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது தாட்டாக இருக்கலாம், உங்கள் டிசையராக இருக்கலாம்னா வந்து ஆசைகள். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ். இப்போ வந்து ஆக்ஷன்ஸ் லைக் ஒருத்தவங்களை எம்ப்ரேஸ் பண்ணலாம், ஒருத்தவங்களை அதே கையில் அடிக்கலாம். ஐ கேன் எம்ப்ரேஸ் அ பர்சன். அவங்கள வந்து நான் அவங்ககிட்ட அன்பாக இருக்கலாம், அதே கையில் நான் அடிக்கலாம். எவ்ரிதிங் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹவு வி கார்ட் அவர் ஹார்ட். நம்ம இருதயத்தை நம்ம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை எழுதியிருக்கேன் ஆக்சுவலி. இஃப் த ஹார்ட் இஸ் பொல்யூட்டட், லைஃப் வில் பி பொல்யூட்டட். திஸ் இஸ் வை வி நீட் டு கார்ட் அவர் ஹார்ட்ஸ். ஸோ வாட் வி வாட்ச், வாட் வி லிசன் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அ லைஃப். ஸோ நம்ம எதை கேட்குறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து காசிப்பே பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் இல்லை ரீல்ஸில், உங்களுக்கு காசிப் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க லைஃப்பில் என்னாச்சு, அந்த பாஸ்டர் ஐயோ எப்படி ஆகிடுச்சா, அவங்க எப்படி ஆகிடுச்சா, அந்த பொலிட்டிஷியன் இப்படி பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் தேவையில்லை. தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஷாலோ இன்ஃபர்மேஷன். பட்
அதுதான் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்குன்னா அவங்களுக்கு வியூஸ் வேணும், தட் தே மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஆனால் அதே நீங்கள் ஒரு மெசேஜோ இல்லைனா ஒரு வசனமோ நீங்கள் கேட்கணும், உங்களை கேட்க முடியாது. ஏன்னா தோஸ் வேர்சஸ் ஆர் டீப் அண்ட் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இட் டேக் லாட் ஆஃப் டைம். ஆனால் உங்களுக்கு அது பிடிக்காது நேச்சுரலாக, ஆனால் பிடிக்கிற மாதிரி வைக்கணும். யூ ஷுட் நாட் பி லிஸ்னிங் டு த காசிப்ஸ் அரவுண்ட் யூ. ஸோ அதை வந்து நம்ம கேட்கவோ பார்க்குறதோ நம்ம கூடவே கூடாது. அப்படி ஒரு வேளை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம வந்து ஒரு பெலத்தை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க, நான் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இதோட முடியுது. ஓகே, 6 பாயிண்ட், ஹியூமிலிட்டி அண்ட் த ஃபியர் ஆஃப் த லார்ட். 3:7, be not wise in thine eyes, fear the Lord and depart from evil. Wisdom begins with humility. When you think you know everything, we stop. ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னென்னா ஹியூமிலிட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட். ஹியூமிலிட்டினா தாழ்மைப்படுறது, ஹம்பிளாக இருக்கிறது. நம்ம ஜெஸ்டர்ஸ்லேயே நம்ம வந்து தாழ்மையாக இருக்கணுமா இல்லைனா வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்குமான்னு தெரிஞ்சிடும். ஒரு பணிவு அது நேச்சுரலாகவே நம்மளுக்கு இருக்கும். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா வந்து நம்மளை அப்படி தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு சர்டன் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் நல்ல வேலைலாம் கிடச்சி சம்பளம் வந்தோடனே நம்மளுக்கு ஒரு அந்த ஆட்டிடியூடாக இருக்குது. அதெல்லாம் வந்து நேச்சுரலாக இருக்குது. ஆனால் we have to know that humbling ourselves, being humility is very important in our life. தாழ்மையாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து தாழ்மையாக தான் இருக்கணும். ஸ்டேட்டஸ்லேயும் சரி, அவங்க போராக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது சரியான வீடு, சரியான பொசிஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் ஸ்டில் they are the reflection of Christ. We should not forget it. அவங்க வந்து தேவனோட சாயலில் இருக்கிறாங்க. ஆண்டவர் வசனமே சொல்லுது, லைக் கர்த்தருக்கு என்னது வசனம் டக்குனு இல்லையா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், நான் கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியுமா? அப்போது ஆண்டவர் ஏழையை வந்து ஹீ இஸ் ரெப்ரசன்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு ஏழை கொடுக்குறேன் எனக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம்னு சொல்கிறாருன்னா, that means that everybody in this universe, all the human beings represent Christ. We are the representation of Christ. If we say someone fool, an idiot, அது எவ்வளோ தப்பான விஷயம். அது நம்ம ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது. அவன் ஃபூலாக இருந்தாவே அவங்கள சொல்லக்கூடாது, அவன் தப்பு செஞ்சால் சொல்லக்கூடாது. தட்ஸ் வாட் த பைபிள் சீஸ். ஒரு கண்ணை காமிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லுது. அவன் 1 மைல் நடக்க சொன்னால் 2 மைல் நடக்க சொல்லுது. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் இல்லை. இஃப் யூ வாண்ட் டு ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட், யூ ஹேவ் டு ஃபாலோ ஆல் தீஸ் திங்ஸ். எதுக்கு இது சொல்ல வந்தேன்? ஹியூமிலிட்டி பற்றி சொல்ல வந்தேன். ஸோ தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையாக இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தாழ்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது God will give the humility. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தாழ்மையாக தான் இருந்தார். The other thing is the fear of the Lord. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, be not wise in thine eyes. உங்கள் கண்களில் வந்து நீங்கள் வந்து வயசாக இருக்காதீங்க. உங்கள் கண்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் தெரியும். அவன் தப்பு பண்ணுறான், அவன் அப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், அவன் பாரு அவன் வந்து இஸ் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னோட கண்களில் நீ வந்து யூ டோன்ட் பி வைஸ், என்ன சொல்கிறது, பி நாட் வைஸ் இன் தைன் ஓன் ஐஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் அந்த ப்ரீச்சிங்கில் கேட்டிருக்கேன். லேட்டாக வராங்க சர்ச்சுக்கு, இவங்களாம் எதுக்கு வராங்கன்னே தெரியல, ரொம்ப ஹார்ஷாலாம் சொல்லுவாங்க. லைக் செத்து போயிட்டோம் அவங்களாம் எதுக்கு சர்ச்சுக்கு வராங்க, டைமுக்கு வராதவங்களாம் எதுக்கு வராங்க, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க ஷூஸ் வந்து யோசிச்சிங்கன்னா அவங்க ஃபேமிலியில் என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியாது. சம்டைம்ஸ் அவங்க வீட்டில் ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். மேபி அதனால அவங்க லேட்டாக வந்திருக்கலாம். இஃப் அ ஸ்டூடெண்ட் கம்ஸ் லேட் டு த ஸ்கூல், யூ ஹேவ் டு கன்சிடர் might be some issues. Like if a teacher comes late to the school, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். everyone has their personal things. if somebody scoring a less mark, maybe அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ்க்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், சண்டை இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அவன் சரியாக படிக்க மாட்டான், இவன் நல்லா படிக்கிறான். ஸோ இதில் என்னென்னா, we are being wise in our eyes without knowing the background, what's going around in their life, what's going behind their life, what are they dealing. சில பேர் நம்மளை பார்த்துருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்கு சரியாக லைக் அவங்க மனசில் எதுவும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, பார்த்தியா நம்மளுக்கு மரியாதையே கொடுக்கல, நம்மளை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகிறாங்க அப்படின்னு பேசினா அவங்க பேசுவாங்க. ஒய்யார ஜட்ஜிங், பேசாமல் போனேன்னா குறைஞ்சி போயிடும். திருப்பி பேசு, ப்ரைஸ் லாட் சொல்கிறது அது யார் ப்ரைஸ் லாட் சொல்கிறது, அப்படி பார்க்குறது, அப்படி அவாய்ட் பண்ணுறது. பேசு, அவங்க ஆட்டிடியூட் காட்டு போகிறாங்க. You just go reflect Christ. That's what this verse is. Be not wise in thine eyes, fear the Lord and depart from evil. So we have to fear. If there is evil in front of us, we have to depart from evil. If there is a situation where somebody hit you or something, யாரோ அடிச்சிடறாங்க வண்டியில் வரும்போது, அவன் அப்படியே ஒரு மாதிரி சாரியாக நிற்கிறான்,
நீ திட்டினாலும் வாங்கிக்கிறதுக்கு, ஆனால் திட்டக்கூடாது. காட் பிளெஸ் யூன்னு சொல்லணும், மகனே அப்படின்னு சொல்லலாம். அதுதான் தட்ஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ். விஸ்டம் பிகின்ஸ் வித் ஹியூமிலிட்டி. ஸோ அந்த ஞானம் வந்து எப்போ பிறக்குது, எப்படி வந்து அது ஸ்டார்ட் ஆகுதுன்னா, விஸ்டம் பிகின்ஸ் வித் ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டினா தாழ்மைப்படுறது. அப்போ தான் வந்து விஸ்டமே ஒட்டும்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஹவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அந்த விஸ்டம் ஒட்டணும் உங்கள் கூட. அது வந்து அது ஒரு கோட்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் வெட்டாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் மேலே அந்த கோட்டிங் ஒட்டுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் த ஹியூமிலிட்டி, அந்த தாழ்மை இருக்கும்போது தான் விஸ்டம் ஒட்டும். தாழ்மை இல்லாமல் நீங்களுடைய பாலிஷ்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே ஒட்டவே ஒட்டாது. அதான் தட்ஸ் ஹவ் ஐ பர்சீவ் திங். அப்படி தான் எனக்கு புரியுது. when you think you know everything, we stop learning. This is இது வந்து பயங்கரமான வார்த்தை இது. when we think நம்ம எல்லாமே நமக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா we stop learning. for example, என்கிட்ட இல்லை, ஜஸ்ட் இமேஜின் there is a vessel. I'll put a picture over here. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெசல், ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டீங்க. அதுக்கு மேலே நீங்கள் எதாவது ஊற்ற முடியுமா? ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஊற்றினாலும் ஓவர்ஃப்ளோ ஆகும். அது எப்படின்னா விஸ்டம் எப்படின்னா, ஆண்டோட ஞானம் எப்படின்னா, நம்ம வந்து we have to keep our vessel empty. when we keep our vessel empty, when God pours the wisdom into our vessel, அப்போ வந்து அது ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம ஓவர்ஃப்ளோயிங்காக இருக்கும். எனக்கே எல்லாமே தெரியும், ஐ ஹேவ் தி எபிலிட்டி, எனக்கு ஸ்கில் இருக்குது, எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்குலாம் யாரும் தெய்வம் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டர் ஓகே தம்பி நீயே பார்த்துக்கோ, நம்ம திறமைசாலியாக இருக்க, நீயே பார்த்துக்கோப்பா, நான் வந்து யார் ஹம்பிளாக இருக்காங்களோ, யார் வந்து ஒரு குறைவாக இருக்கானோ அவனை கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் சொல்கிறாரு. லைஃப்லேயும் பார்த்துருக்கேன், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீமாக டேலண்டடாக இருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் they had a lot of attitude, they thought they are the best in the world. அவங்க வந்து அவங்க எழும்புறதுக்குள்ளேயே அவங்க போயிருப்பாங்க. ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனிபடி ஹியர். ஆனால் அவங்க லைஃப்பில் மிஸ் பண்ணது காரியம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூமிலிட்டி இல்லாததால், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சதாலே மேபி அவங்களாம் தெரியாமலே போயிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஹியூமிலிட்டி இருக்கும்போது, தாழ்மைப்படும் போது ஆண்டு நம்ம உயர்த்துறவராக இருக்கிறாரு. ஸோ வென் வி ஃபியர் த லார்ட், வி டர்ன் அவே ஃப்ரம் ஈவில். அதுக்கு ஃபியர் த லார்ட், ஆண்டருக்கு பயந்து இருக்கும் போதே நம்ம வந்து அந்த ஈவில்லேருந்து வி ஜஸ்ட் டர்ன் பேக். ஓகே, வென் வி ஃபியர் த லார்ட், வி டர்ன் அவே ஃப்ரம் த ஈவில். ப்ரைட் லீவ்ஸ் டு ஃபாலிங், ஹியூமிலிட்டி லீட்ஸ் டு விஸ்டம். ப்ரைட் லீட்ஸ் டு ஃபாலிங். இப்போ வந்து அகங்காரம், ப்ரைட்னு அகங்காரம் நினைக்கிறேன், தட் லீட்ஸ் டு ஃபாலிங். நம்மளுக்கு விழுகை இருக்கும், வில் ஃபால். ப்ரைடு நான் பாடுறா, நான் எவ்வளோ இதாக இருக்கேன் பார்த்துக்கலாம்டா, எனக்கு மேலே யார் இருக்கா, நான் தான்டா பெஸ்ட் நினச்சேன்னா, நான் எப்போ நினச்சேன்னா நான் விழுந்துட்டேன். சத்ருக்கும் அதான் ஆச்சு. ஆண்டோட காடை விட மேலே போகணும்னு நினச்சான், he had to fall. Humility leads to wisdom. The more you get humble yourself, you are progressing towards the wisdom. And as I said, அப்போ தான் வந்து ஒட்டும், அந்த விஸ்டமே ஒட்டும் நம்மக்கிட்ட, நம்ம ஹம்பிளாக இருக்கும்போது ஒட்டும். ஸோ இது பயங்கர இம்பார்ட்டண்ட், செம்ம இம்பார்ட்டன்ட் இது ஆக்சுவலாக. இது இல்லைனா ஒருத்தன் வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஹி வாண்ட்ஸ் அஸ் டு பி டீச்சபிள். டீச்சபிள் இன் சென்ஸ், இப்போது ஆண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற மகனே இதை செய்யாதான்னு சொல்லிட்டு வி ஷுட் பி லைக் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம இது தப்புன்னு சொன்னால், வசனம் தப்புன்னு சொல்லியிருந்தா அதை வந்து கேட்டு அதை ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டி நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம உடஞ்சிரும். ஆக்சுவலாக வில் பிரேக். வி ஷுட் பி டீச்சபிள். இஃப் there is an instruction from the Bible, we should follow it. We should not be debating on it. ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் வசனம் அப்படி சொல்லுது, ஏன் அப்படியான்னு பேசினோன்னா முடிஞ்சு கதை. If I'm not wrong, this is a lengthy sermon, but it's worth listening to. First foundation பார்த்தீங்கன்னா, the foundation of wisdom வந்து the fear of the Lord is the beginning of knowledge. That's the foundation I said. Second, we have to trust the Lord, not ourselves. Third one வந்து warning against foolish choices. Choices is very important. What we choose determines who you are. Then the power of words. நம்ம எப்படி நம்ம வார்த்தையை வந்து ஞானமாக யூஸ் பண்ணுறோன்றது. கார்டிங் த ஹார்ட், எப்படி நம்ம இருதயத்தை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு. அண்ட் ஃபைனலி ஹியூமிலிட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு வந்து ஹம்பிளாக இருக்கிறது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். If you find the videos useful, please do share this to your friends. God bless you all.